السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் இறுதி தூதராக அனுப்பப்பட்ட, நம்மை எல்லாம் இருளிலிருந்து வெளிச்சத்தின்பால் அழைத்து வந்த, நாம் எல்லாம் உயிரினும் மேலாக நேசிக்கப்பட வேண்டிய எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்றளவு தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அத்துணை உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியன்கள், தமா தாபியன்கள், இன்னும் குறிப்பாக இந்த சத்திய கொள்கையினை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாத பெருங்கருணையின் பேரருளும் என்றென்றும் நின்று நீடித்து நிலை பெறட்டும் ஆக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனின் மிக பெரும் அருளால் ரமலான் எனும் புனித மாதத்தை அடைந்து அதிலும் குறிப்பாக ஜுமாவுடைய தினத்தை அடைகிற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். இந்த நல்லதொரு நாளிலே இன்றைய ஜுமாவுடைய பிரசங்கமாக நமக்கு நாமே தனித்துவத்தையும் சிறப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வது எவ்வாறு என்கின்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அன்ஆம் 132வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிற வசனம், வலிகுல்லி தரஜாத்தின் மிம்மா அமிலு, ஒவ்வொருவரும் அவரவர் செய்த அமல்களுக்கான தரஜாக்களை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அவரவர் செய்த அமல்களுக்கான படித்தரத்தை தான் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதே போன்று சூரத்து தாஹாவை நீங்கள் புரட்டி பாருங்கள், 75வது வசனம். நேரம் இருந்தால் எடுத்து படித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வசனம். யார் இறை நம்பிக்கை கொண்டவராக நல்லவர்கள் செய்து நம்மிடத்தில் வருவாரோ அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு நம்மிடத்தில் உயர்வரமான படித்தரங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலும் அடிக்கோடிட்டு பேசுகிறார். இப்படி நீங்கள் திருமறையில் குர்ஆனுடைய வசனங்களை புரட்டுகிற பக்கம் எங்கும் நன்மை செய்தவர்களுக்கு தனி தரஜாவை அல்லாஹ் வைத்திருப்பதாக வாக்குறுதி அளிக்கிற வசனங்களையே நீங்கள் படிக்க முடியும். இன்னும் அல்லாஹ் ஒரு படி மேலாக இப்படி பேசுவான், யார் நல்லவர்கள் செய்து நம்மிடத்தில் நம்பிக்கை கொண்டவராக வருவாரோ தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்கள் சொர்க்கத்திற்கு கீழே ஆறுகள் ஓடுமே, அப்பேற்பட்ட சொர்க்கத்தை அடைவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் படித்தரங்களை பற்றி பேசுகிற வசனங்களை நீங்கள் படிக்க முடியும்.
அல்லாஹ் இதை ஏன் நம்மிடத்தில் சொல்லி காட்டுகிறான் என்றால், ஒவ்வொருவருமே அமல்கள் சார்ந்த விஷயத்தில் எல்லா நபர்களும் தனித்துவமாய் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். அமல்கள் சார்ந்த விஷயத்தில் அனைவரும் சமம் என்று சொல்ல முடியாது. ஒருவர் கூடுதலாய் இபாதத்து செய்வார், ஒருவர் குறைவாக இபாதத்து செய்வார். ஒருவரிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை ஆழமாயிருந்து இபாதத்து செய்வார். ஒருவர் ஏனோதானம் என்ற இபாதத்துகளை, கடமைகளை சடங்கு சம்பிரதாயத்திற்காக செய்து கடக்கிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் எதை பார்க்கிறான்? ஈமானோடு நீங்கள் செய்கிற அந்த இபாதத்துகள், அந்த அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே நமக்கான தரஞ்சாக்களை உயர்த்தி தரப்போகிறது என்பதை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துனியாவிற்கு தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பிய நாள் முதல் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் ஏறத்தாழ 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையிலே அவர்கள் செய்த எல்லா அமல்களுமே தனித்துவமாய் இருந்திருக்கிறது. நாம் அடைந்திருக்கிற ரமலானுடைய மாதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலும் இரவு தொழுகையை கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள். இது நபிகளாருக்குள்ள தனித்துவம், அவர்களுக்கான தனி சிறப்பு. இது நம்மை போன்ற ரமலானுடைய மாதத்தில் மட்டும் பல பேர் ரமலானுக்கு மட்டுமே புதிதாக கணக்க வழிபாட்டை கையில் எடுப்பதை போன்று, ரமலான் வந்தால்தான் இரவு தொழுகை என்பதை போன்று வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி அல்ல. ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் அப்படித்தான் இபாதத்துகளை செய்தார்கள். எல்லா நாளும் இருக்கும். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த ரமலான் மாதத்தின் தனி சிறப்பு என்ன? ரமலான் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சூறை காற்றை விட வேகமாய் தர்மம் செய்வார்கள் என்ற செய்தி நமக்கு பரிச்சயமானது. மற்ற நாள்ல கொடுப்பாங்க, மற்ற நாளையும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ரமலான் வந்தால் இன்னும் ஒரு படி மேலாகும். தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுகிற இபாதத்துகளால், அமல்களால் அல்லாஹ்வுடைய ரசூல் தனித்து விட்டார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு இபாதத்துகளையும் அமல்களையும் செய்கிற பொழுது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற பொழுது, சதக்கா ஜக்காத்துகளை கொடுக்கிற பொழுது என்னிடத்தில் என்ன தனித்துவம் ஏற்பட போகிறது, நான் எப்படி தனித்துவமாய் விளங்கப் போகிறேன் என்பதை ஒவ்வொருவரும் யோசித்துத்தான் இபாதத்துகளை செய்ய வேண்டும். பொதுவாகவே நாம் ஆளக்கூடிய துனியாவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எந்த ஒரு மனிதரும் விரும்பாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? 10ஓட 11 மனுஷன் விரும்ப மாட்டான். 10 பேர்ல நானும் ஒரு ஆளு விரும்புறதில்லை. வியாபாரத்தில் அப்படி விரும்புவதில்லை. ஒரு உணவகத்திற்கு சென்று நான் சாப்பிடுகிற சாப்பாட்டை அப்படி விரும்புவதில்லை. நான் அணிந்திருக்கிற இன்றைய ஜும்மாவுடைய ஆடையை நான் அப்படி அணிந்து வரவில்லை. எல்லாவற்றிலும் நேரம் ஒதுக்கி எனக்கு எது சிறந்தது, எனக்கு எது ஆகுமானது, நான் எதை நேசிக்கிறேன், அப்பேற்பட்டவற்றை தான் இந்த துனியாவின் மனிதன் தேர்ந்தெடுக்கிறான். அதுதான் உண்மை. ஒரு கடைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், போயிட்டு உடனே வந்தாத்தான் பெண்களை பற்றி சொல்லவா வேணும்? ரமலானுடைய மாதத்தில் கடைக்காரர்கள் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். ஏன் அவ்வளவு நேரம் ஆகுது? வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 6-7 மணி நேரம் எடுக்குது. என்ன காரணம்? எது எங்களுக்கு சிறந்ததோ அதை நாங்க எடுப்போம். உங்களுக்கு தெரியாது. நம்ம ஆள் என்ன செய்வாரு? பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போயிட்டு சட்டையெல்லாம் எடுப்பாரு. இல்ல சட்டை கொஞ்சம் பேரு பரவாயில்ல கொடுங்க, கையில கட்ட போட்ட பரவாயில்ல, பெருநாள் கொண்டாடினா போதும், அவ்வளவுதான். இப்படியான மனிதர்கள் குறைவு. பெரும்பாலும் எப்படி? எனக்கு எது சிறந்தது, எனக்கு இதுதாங்க கரெக்டா இருக்கும், இந்த பிராண்ட்ல போட்டாதாங்க அப்படி படிச்சுன்னு தெரியும், இந்த செப்பல் தான் போடுவேன். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? யோசித்து பாருங்கள். துனியா சார்ந்த விஷயங்களிலே, துனியா சார்ந்த காரியங்களிலே தன்னைத்தானே தனித்துவப்படுத்திக் கொள்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆகிரத்து சார்ந்த விஷயத்தில் அப்படி இருக்கிறோமா? மார்க்க காரியத்தில் நாம் அப்படி தனித்துவத்தை ஏற்படுத்தி விட்டோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வாழ்த்தெடுக்கப்பட்ட அவருடைய பட்டறையிலே வளர்ந்த சஹாபா பெருமக்கள் எப்படி தனக்குத்தானே தனித்துவத்தை உண்டு கொண்டார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள்.
அவருடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தத்தையும் பேச இயலாது. ஒரே ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சபையை கூட்டி அங்க இருக்கிற மக்களுக்கு மத்தியில் கேள்வி கேட்டார்கள். இன்றைய தினம் உங்களில் யார் நோன்பாளி? சபையே வாய்மூடி இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நான். பெருமொண்ட கூட்டம், கூட்டத்தில் யாருமே வாய் திறக்கல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நான் நோன்பு வச்சிருக்கிறேன். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து கேட்டார்கள், ஃபமன் தபிய மின்கும் யௌம ஜனாஸத்தம், இன்றைய தினம் உங்களின் ஜனாஸாவை பின்தொடர்ந்தவர்கள் உண்டா? கேள்வி, அடுத்த கேள்வி. மீண்டும் சபை அமைதியா இருக்கிறது. அப்போதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நான். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்த கேள்விக்கு சென்றார்கள். ஃபமன் அத்அம மின்கும் யௌம அத்அம மின்கும் யௌம தஅமன், உங்களில் இன்றைக்கு யாரேனும் ஏழைக்கு உணவளித்தவர்கள் உண்டா? மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க உண்டா? அடுத்த கேள்வி. மீண்டும் சபை வாய்மூடி இருக்கிறது. இப்போதும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே நான். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டபாடு இல்லை. அடுத்த கேள்வியை தொடர்ந்தார்கள். மன் ஆத மின்கும் யௌம மரீதன், உங்களில் யாரேனும் நோயாளியை நலம் விசாரித்தவர்கள் உண்டா? கேட்ட 4 கேள்விக்குமே முதல் பதில் சொன்னது, அந்த சபையிலே அந்த இபாதத்துகளை, அந்த அமல்களை ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து வந்தவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். எவ்வளவு பேர் சகாபாக்கள் இருக்கிறார்கள், இந்த 4 சேர்ந்து செஞ்ச ஆளு கிடையாது. இப்பேற்பட்ட தனி சிறப்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியை கேட்டுவிட்டு இறுதியாய் சொன்னார்கள், யாரிடத்திலே இந்த காரியங்கள் ஒரு சேர அமைந்து விட்டதோ இல்லா தகலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்குள்ளாக நுழையாமல் இருக்க மாட்டார். இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோமே, இன்றைய தினத்தில் நம்மில் நோன்பு பிடித்ததை தாண்டி மற்ற அமல்கள் செய்தவர்கள் யார்? ரசூலுல்லாஹ் கேட்டது ரமலான் அல்ல, சாதாரண நாளில் நபிகளார் கேட்டார்கள். அந்த நாளில் தனக்கான தனித்துவத்தை அந்த இடத்தில் பதிவு செய்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். இபாதத்தில் இப்படி இருக்கணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பாருங்கள். பெரும் பெரும் சாம்ராஜ்யத்தை கைக்குள் வைத்து ஆட்சி பார்த்தவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு காலத்தில் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு, இஸ்லாத்தை குளிரோண்டி புதைப்பதற்கு போராடிய கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். ஆரம்ப காலம் இஸ்லாத்திற்குள்ளாக வந்துவிட்டார், மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிந்து விட்டார். இப்போது அவருடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு சொன்னார்கள், இப்னு கத்தாப், கத்தாபுடைய மகன் உமரே, வல்லதி நஃப்ஸி பியதி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், மா லக்கியத ஷைத்தானு சாலிகன் ஃபத்தன், உங்களை ஒரு பாதையிலே சைத்தான் கண்டால் வேறொரு பாதையிலே ஓடி விடுகிறான். இது உமர் அலிக்கான சிறப்பு, எந்த சஹாபிக்கு அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி வெளிப்படுத்தவில்லை. இருக்கலாம், உச்சபட்சமாய் பேசப்பட்டது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவுக்கு மார்க்க சட்ட திட்டத்தில் அவரிடத்தில் சமரசமே இல்லை. ஷைத்தானுக்கு வழி நடக்கிறது சாதாரணமா, ஒரு 10 வருஷ அனுபவமா, ஒரு 20 வருஷ அனுபவமா, காலம் காலமாய் ஏறத்தாழ 1000க்கும் நெருக்கமான ஆண்டுகளில் வாழ்ந்து கிடைத்த மனிதர்களை வழிநடத்த ஷைத்தானுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு செல்ல முடியவில்லை, பக்கத்தில் போக முடியலை. அவ்வளவு கண்டிப்பு. மார்க்க விஷயம் என்றால், அல்லாஹ்வுடைய காரியம் என்றால் அதில் எந்த பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை. வீச்சுதான், வாழ்தான் பேசும். அப்பேற்பட்ட உயர்ந்த கொள்கை கொண்டவர், மார்க்கத்தை கடைபிடிப்பதில் உயர்ந்த லட்சியம் கொண்டவர் உமர் அலிக்கான தனி சிறப்பு. இந்த சிறப்பு ஷைத்தான ஓட வச்ச சிறப்பு. இது மாதிரி உங்களுக்கு என்ன தனி சிறப்பு இருக்கு? ஒவ்வொருத்தரையும் யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நான் இஸ்லாத்தில் பயணித்த நாளில் என்னிடத்தில் என்ன தனி சிறப்பு? வயசு 40 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு, எல்லாம் சரிதான். இத்துணை ஆண்டு காலத்தில் நீங்கள் இஸ்லாத்தில் பயணித்ததால்
உங்களுக்கு நீங்களே என்ன தனிச்சிறப்பை ஏற்படுத்திக் கொண்டீர்கள்? உங்களுக்கு நீங்களே கேட்டு பாருங்க. 5 வேளை தொழுவாச்சுல கரெக்டா? ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, கடமையான இபாதத்துகளை உங்களை போன்று லட்சமே செய்வார்கள். லட்சமே ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையை விடாமல் தொழுது கொண்டிருக்கிற லட்சமே உண்டு. இதற்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தவர்கள் பல பேர் உண்டு. மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் ஒன்று கூட்டுகிற பொழுது தொழுகையாளிகளை அல்லாஹ் கூட்டம் கூட்டமாய் சேர்ப்பார். அந்த கூட்டத்தில் லட்சத்திறனா ஒருத்தன், அவ்வளவுதான். நோம்பு முடிச்சிருக்கிறோம். நம்மை போன்ற நோம்பாளிகள் இந்த துன்யாவில் இன்றைக்கு நிலவரப்படி லட்சம் பேர் இருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நோன்பு முடித்தவர்கள் 1000 கணக்கு இருக்க மாட்டாங்க. 1000 நான் ஒண்ணு, அவ்வளவுதான். தனித்துவம் இல்லை. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனின் சூரத்துல் முல்கில் பேசுகிற 2வது வசனத்தை புரட்டி பாருங்கள். பலமுறை சொல்லப்பட்ட வசனம். அல்லது கலக்கல் மௌத்தவன் ஹயாத்தன் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதையே உங்களில் யார் அமலால் சிறந்தவர், அமல்ல யார் பெஸ்ட்? உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்புறமும் இடப்புறமும் அமர்ந்திருப்பவர் வெறுமென உங்களுடைய துணைக்காக கலந்து கொண்டு வந்தவர் அல்ல, உங்களுடைய உறவுக்காரர் மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர் மட்டுமல்ல, உங்களுடைய பெருமைக்கான போட்டியாளரும் கூட. பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு பாய், வெறும் துணைக்கு வந்துட்டு போறதுக்கு வரல, அவரு உங்க கூட போட்டிக்கு வந்திருக்கிறாரு. யார் அமலால் சிறந்தவர் போட்டி போட்டு பார்ப்போம். போட்டியாளரும் கூட. அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். யார் உங்களின் அமலால் சிறந்து விளங்குகிறீர்களோ அவர்கள் தான் நம்மிடத்தில் தனித்தவர்கள். சூரத்துல் வாக்கியாவை புரட்டி பாருங்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், யார் இந்த துன்யாவில் முந்திக் கொண்டார்களோ அவர்கள் தான் நாளை மறுமை நாளில் நம்மிடத்தில் முந்தியவர்கள். உலாயிகல் முகர்ரபூன், அவர்கள் நமக்கு அருகாமையில் வரப்புறத்தில் இருப்பார்கள். துன்யாவுல ஓடணும். ஒருத்தன் முந்தன் எதுல? நன்மையில் முந்திக் கொள்ளுங்கள். அவர் மாதிரி நான் இருக்கக்கூடாது, நன்மை சார்ந்த விஷயத்தில் அவரை விட நான் மேல. இந்த தனித்துவத்தை ஏற்படுத்துவதற்கு போராடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற காலம் முதல் நபிகளார் மரணிக்கும் வரைக்கும் நபிகளாரோட இருந்தவர். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வோடே வாழ்ந்த ஒரு நபித்தோழர் பிலால் ரலியல்லாஹு அவர்கள். கருப்பினத்தை சார்ந்தவர். ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்காக பெரும்பாடுபட்டவர். அப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சுவனத்திற்கு வாழும் காலத்திலே நற்செய்தி சொல்லப்பட்டார்கள். வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே, நடந்துகிட்டு இருக்கும் போதே நீங்க சொர்க்கத்துக்குள்ளாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கேட்டார்கள், பிலாலே, நான் சொர்க்கத்திலே உங்களுடைய காலடி ஓசையை கேட்டேன், என்ன காரணம்? ஹதீஸ்னி அல் அமலின் அமில்தஹு அலல் இஸ்லாம், நீங்கள் இஸ்லாத்திலே இணைந்ததற்கு பின்னால் நீங்கள் செய்த அமல் என்ன? நம்ம கூட தான் இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம கூட தான் தொழுகிற மாதிரி இருக்கு, ஆனா சொர்க்கத்திற்குள்ளாக நீங்கள் சென்று விட்டீர்களே, சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி ஓசையை கேட்டேனே, அப்படி என்ன செஞ்சீங்க? இப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, எப்போது ஒளி செய்தாலும் எப்ப ஒளி செஞ்சாலும் 2 ரக்காத்துக்கள் நான் தொழாமல் இருக்க மாட்டேன். 2 ரக்காத் தொழுதுட்டு அடுத்த வேலை, அது பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும், 2இல் எந்த நிலையாக இருந்தாலும் 2 ரக்காத் தொழுதுட்டு அடுத்த வேலை. அப்படி இருக்குது. அதனால கூட இருக்காம போல. இப்படி ஏதாவது ஒரு தனித்துவம் உண்டால், குர்ஆன் ஓதுவதில் தனித்துவம் உண்டால், திக்ர் செய்வதில் தனித்துவம் உண்டால், அல்லாஹ்வை நின்று வணங்குகிற வணக்க வழிபாட்டில் தனித்துவம் உண்டால், பிறருக்கு கொடுத்து மகிழ்கிற சதக்கா ஜக்காத்திலே தனித்துவம் உண்டால், யோசித்து பாருங்கள். நாங்கள் எல்லாம் பரம்பரையா இந்த இஸ்லாத்தில் வாழ்கிறோம். எங்களை போன்ற ஊரில் பெரும் தலைக்கட்டு இல்லை என்று பெருமை பேசுபவர்கள் பெருமையை தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு நீங்கள் இஸ்லாத்தில் இணைந்ததிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் உங்களுக்கான தனித்துவம் என்ன என்பதை யோசித்து பாருங்கள். எனக்கான ஸ்பெஷல் என்ன? நான் இஸ்லாத்தில் இவ்வளவு நாள் வாழ்ந்த இத்தனை ஆண்டு காலத்தில் எனக்கு நானே ஏற்படுத்திக் கொண்ட தனி
என்ன? தனித்துவத்துக்கு போராடுங்கள். அவரை மாதிரி நான் இருக்கக்கூடாது. அவரு 5 வேளை தொழுது சுண்ணத்து தொழுகிறாரா, நஃபீலையும் சேர்த்து தொழுவேன். அவர் 30 நோம்பு மட்டும்தான் முடிப்பாரா, மாசத்துக்கு 3 நோம்பு நான் முடிப்பேன், வாரத்துக்கு 2 நோம்பு நான் முடிப்பேன். அவர் ரமலான்ல மட்டும்தான் குர்ஆன் ஓதுறாரா, டெய்லி 2 பக்கம் ஓடாம நகர மாட்டேன். இப்படி வாங்க. உங்களுக்கு நீங்களே ஏதோ ஒரு அமல்களில் தனித்துவத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜுபைரியா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு போனார்கள். தொழுகைக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் திரும்ப வர்றாங்க. அவருடைய மனைவி அதே இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதே இடத்துல சும்மா இல்லை, உட்கார்ந்து தூங்குற பழக்கம் நம்ம நிறைய பேருக்கு. உட்கார்ந்த இடத்துல அப்படி தூங்குவாரு. ஆஹா, ஜும்மால கூட நிறைய பேருக்கு என்ன பழக்கம், நல்ல ஒரு செவத்தை பிடிச்ச வேண்டியது, சாஞ்சு அல்லாவும் தூங்கிட வேண்டியது. அப்படி இல்லைங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டி போயிடுச்சு, உட்கார்ந்த இடத்தை விட்டு நகண்ட மாதிரி தெரியறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முற்பகல் நேரத்தில் வீடு திரும்பினார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு கேட்கிறாங்க, நான் உங்களை எப்படி விட்டுட்டு போறேன்னு அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கேன். ஆமா அல்லாஹ்வுடைய தூதர், இங்கதான் இருக்கிறேன். நீங்க என்ன செஞ்சீங்க? எவ்வளவு நேரம்? திக்ர செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துல திக்ரு செய்யற மனசு நமக்கு உண்டா? முதல்ல தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஓத வேண்டிய திக்ருகள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இத ஓத முடியலையே, பறக்கிறாரு. டைம் ஆயிடுச்சு பாய், இப்ப போயாகணும், இப்ப போறனா அவ்வளவு. எப்படி பேசுறாரு? ஒரு இபாதத்தை செய்வதற்கு மனிதன் நேரத்தை கணக்கிட்டு பார்க்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியை பாருங்கள், அவர்களுக்கான அந்த தனித்துவத்தை பாருங்கள். இது மாதிரி வேற எந்த ஒரு நபித்தோழியரும் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் இப்படியான இபாதத்தை செய்ததில்லை. உட்கார்ந்த இடத்துல 2 மணி நேரம் காட்டுல பார்க்கணும். முடியுமா? நம்மளால முடியுதா? முடிய மாட்டேங்கிறாரு. தூக்கம் வந்துருந்தாங்க, திக்ர் செஞ்சுட்டே இருப்பார், அப்படியே தூங்கிடுவாரு. 25 அல்ஹம்துலில்லாஹ் ஓடி இருக்கும், கண் ஆட்டோமேட்டிக்கா சொருகிரும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வும் பிஸ்மிகா மூத்துவாகியா ஓடி போயிடுவார், கீழே படுத்து தூங்கிட வேண்டியது. எந்த நிலையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தன் வாழும் காலத்திலே தனக்கான தனித்துவத்தை ஒவ்வொரு நபித்தோழர்களும் உண்டாக்கி இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிற பாடம் என்ன? இந்த நபித்தோழருக்கான தனித்துவம். சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசப்பட்டால் கூட அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்ததில்லை. சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் வர்ணிப்பார்கள், நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த கொடூரத்தை பற்றி, தண்டனைகளை பற்றி மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்தும் போது கூட இந்த சஹாபிக்கு கண்ணீர் வந்ததில்லை. அவ்வளவு ஆக்ரோஷமாக சொல்லுவாங்க. கண்கள் சிவக்கிற அளவுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டித்து பேசியிருக்கிறார்கள். அப்ப கூட இவருக்கு உள்ளத்தில் இருந்து கண்ணீர் சொட்டுகள் சொட்டியதில்லை. மன்னரை பார்த்தால் கண்ணீர் விட்டு அழுவார், தாடிகள் எல்லாம் நனைந்து அப்படியே கண்ணீர் சொட்டு சொட்டாய் கீழே விழும். அவர் தனக்கான இறையச்சத்தை, மறுமைக்கான பயத்தை, மன்னரையினுடைய பயத்தை தனக்காக தனித்துவமாய் ஏற்படுத்திக் கொண்டார். உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு இடத்தில் கேட்கப்பட்டது, சொர்க்கம் நரகம் பற்றி பேசப்படுகிற போது கூட நீங்கள் இப்படி அழுவதில்லையே, மன்னரையை பார்த்தால் அழுது விடுகிறீர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கு வந்திருக்கிற எத்தனையோ நபர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை அடக்கம் செய்வதற்காக மட்டுமே மன்னரைக்கு சென்றோம். யாரோ ஒருவருடைய ஜனாசாவிற்கு மன்னரைக்கு சென்றோம். அதற்கு பின்னால் மன்னரைக்கும் நமக்குமான தொடர்பு என்ன? மன்னரையை சந்திக்க சென்றோமா? எந்த விதத்தில், எந்த இபாதத்துகளில் உங்களை நீங்களே தனிப்பித்துக் கொண்டீர்கள்? யோசித்து பாருங்கள். நம்ம எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம்? டெய்லி 5 வேளை தொழுகிறோம், 30 நோம்பு முடிச்சிடணும், சதக்கா சக்காத்தை எண்ணி கொடுத்துடணும், அவ்வளவுதான். இப்படி நீங்கள் வாழ்ந்து கழிப்பீர்கள் என்றால், இணை வைப்பில்லாத இந்த வாழ்க்கை உங்களிடத்தில் தொடர்பாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். சொர்க்க நிச்சயம். சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் உண்டு. இன்ன ஜினானும் ஃபில் ஜன்னாத், சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் உண்டு. சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த சொர்க்கத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது.
தனித்துவமான அமல்கள் இருக்கணும், கூடுதலான அமல்கள் இபாதத்துகள் இருக்கணும். அல்லாஹ் அதனால் தான் படித்தரம் குறித்து பேசுகிறார். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாழுகிற இந்த துனியாவினுடைய காலத்திலே துனியாவுடைய காரியங்களுக்கு எப்படி தனித்துவத்தை ஏற்படுத்துவதற்கு, தனிச்சேர்ப்பை ஏற்படுத்துவதற்கு போராடி ஓட்டமாய் ஓடுகிறோமோ, அப்பேற்பட்ட ஓட்டத்திற்கு மத்தியில் ஆகிரத்திற்கான ஓட்டத்திற்காகவும் உங்களை நீங்களே தனிப்பித்துக் கொண்டு இபாதத்துகளால், வணக்க வழிபாடுகளால், அல்லாஹ்வுக்கு செய்கிற திக்ருகளால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கிற பாவ மன்னிப்புகளால் உங்களை நீங்களே தனிப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சபக்கல் முஃபர்ரிதூன், தனித்து விட்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய ரசூலே யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தாக்கியுல்லாஹ் கஸீரன் வத்தாக்கிரார், அல்லாஹ்வை தனிமையிலே அமர்ந்து அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்றார்கள். அப்பேற்பட்ட தனிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது முதலுரை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பிற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இது வரக்கூடிய அடுத்த வாரத்தினுடைய ஜும்மா வசூல் மாநில தலைமையின் கீழாக நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான தாவா பணிகளுக்கு செலவிடப்பட உள்ளது. குறிப்பாக அசத்தியவாதிகளுக்கு மத்தியில் சத்தியத்தை எடுத்துரைக்கிற, மார்க்க அறிஞர்களை உருவாக்குகிற, ஆலிம்களை சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு மத்தியில் ஆலிம்களை உருவாக்குவதற்கென்றே மதரசா துவங்கப்பட்டு கடையநல்லூரில் ஆரம்பிக்கப்பட்ட மதரசா மேலப்பாளையம் தொட்டு இன்று திருச்சியில் சொந்த கட்டடத்தில் இயங்கி வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். ஏறத்தாழ வருடத்திற்கு ஒரு 40 நபர்கள் மார்க்கத்தை அறிந்து அதை மக்களுக்கு மத்தியில் பம்பரமாய் மார்க்க பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொன்னானே, வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதஊன இலல் கைர் யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும், அவர்கள் நன்மை ஏவி தீமையை தடுக்கட்டும், அவர்கள்தான் வெற்றி பெற்ற கூட்டத்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படிப்பட்ட வெற்றிக்கான கூட்டத்தை நோக்கி ஒரு சமுதாயம் ஒரு புறம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் திருச்சியில் திருமறையில் குர்ஆனை சரளமாய் மனனம் செய்து மக்களுக்கு தொழுவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அத்தக்வா ஹிஃபுல் மதரசா ஒன்று இயங்கி வருகிறது. இதிலும் ஏறத்தாழ ஒரு 80க்கும் நெருக்கமான சிறுபிள்ளைகள், ஒரு 5 வயதிலிருந்து 11 வயதிற்குள்ளாக இருக்கிற சின்னஞ்சிறு பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் திருமறையின் குர்ஆனை மனனம் செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? திருமறை குர்ஆனை யார் தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்றார்கள். அப்படிப்பட்ட சிறந்தவர்களின் பட்டியலை பெறுவதற்கு ஒரு கூட்டம் போராடுகிறது. இது போன்ற இன்ன பிற பல்வேறு விதமான தாவா பணிகள், மார்க்க பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், இது போன்ற பல்வேறு விதமான தாவா பணிகள் நாம் கொடுக்கிற பொருளாதாரத்தின் மூலமே நடந்து வருகிறது. இது போன்ற பணிகள் தொய்வின்றி நடைபெறுவதற்கும், சமுதாய பணிகள் தொய்வின்றும் நடைபெறுவதற்கும் நாம் கொடுக்கிற பொருளாதாரம் தான் அடிப்படையாக இருக்கிறது என்பதை உள்ளத்தில் பதிய வைத்து, இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகம் நன்மையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த தர்ம காரியத்தில் இருக்கிறது. உங்களுக்கான சூரத்தில் உங்களுக்கான மாளிகையை இப்போதே முன்தெரிவு செய்வதற்கு தயாராகுங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவதற்கு போதுமானவன். வாஹிரதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.